ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து பொதுத்தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் டெஸ்ட்டு தான் பார்த்துட்ருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எப்பயும் சொல்கிறது தான், இந்த வீடியோவில் நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து கரெக்டாக அட்டன் பண்ண பாருங்கள். அப்போ தான் நீங்கள் செய்கிற தவறு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து தெரிஞ்சே இருந்தாலும் நீங்கள் தவறு பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை பார்த்து விடையளிங்க. முதல் கொஸ்டின், 4000 திவ்ய பிரபந்தத்தின் 3ஆம் திருவந்தாதியை எழுதியவர் யார்? 3ஆம் திருவந்தாதியை எழுதியவர் ஆப்ஷன் சி டி பேயாழ்வார். ஆப்ஷன் டி பேயாழ்வார். பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி, 2வது திருவந்தாதி பூதாழ்வார். இவங்க எழுதியிருப்பாங்க. பூதத்தாழ்வார். 2, தமிழ் எண்ணெய் கணக்கை தீர்க்க அப்படிங்கிறது இதற்கு 1 to 10 வரைக்கும் நீங்கள் கன்ஃபார்ம் படிச்சிருக்கணும். இதிலேருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதில் கடலை, உருண்டை, நுணுக்கி, சமைத்து, ருசித்து, சாப்பிட, எண்ணெய், அம்மா கூப்பிட்டார். இதை மட்டும் ஞாபகம் வச்சிங்க. அப்புறம் 9th 10வது வரும்போது கா 0ன்னு வந்துடும். இதுலேருந்து இதை சரியாக பொருத்தணும் அப்படின்னாம இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நுணுக்கி அப்படிங்கிறதுல 3 வருது. ஆ வந்து 8 38 கூட்டல் கா 0 10 48 வருது. அப்போ 48னா 4ங்கிறது சா, 8க்கு ஆ, சா ஆ. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. பி தான் இதற்கு சரியான விடை. இதை பார்த்துக்க. அடுத்தது, தென்னம்பொறுப்பு என்பது என்னது? பொதிகை மலையா, மேருமலையா, கழுகுமலையா, நீலமலையா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. இது பொதிகை மலை. தென்னம்பொறுப்பு பொதிகை மலை. இதை ஞாபகம் வச்சுங்க. 64, யான் பெற்ற பெருந்தவ பேரு என்னை அன்றி இரு நிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே? இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். யான் பெற்ற பெருந்தவ பேரு என்னை அன்றி இரு நிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே? இவ்வடியில் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் டி வில்லி பாரதம். வில்லி பாரதம். வில்லிபுத்தூரார் எழுதிய வில்லி பாரதம். அடுத்தது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலாவமை வேண்டும் என பாடியவர் யார்? அப்பரா, தாய்மானவரா, வள்ளலாரா, திருமூலரா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வள்ளலார். அடுத்து 66, நல்லது செய்தல் ஆட்சீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன். இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி புறநானூறு. அடுத்து, கலித்தொகையில் நெய்தல் கலியை பாடியவர் யார்? நெய்தல் கலியை பாடியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நல்லன் தோனார். நெய்தல் கலியை பாடியவர் நல்லன் தோனார். குறிஞ்சி வந்து கபிலர் பாடியிருப்பார். குறிஞ்சி கபிலர். முல்லை பேயனார். மருதம் ஓரம்போகியார். நெய்தல் வந்து அம்மூனார். பாலை ஓதலாந்தையார் அப்படிங்கிற இவங்க பாடியிருப்பாங்க. அடுத்தது, நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்கள் பாடியவர் யார்? நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்கள் பாடியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மதுரகவி ஆழ்வார். 69, காந்தியடிகள் எனும் நாடக நூலை படித்து காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்து தான் பெற்றோரிடம் அன்பு செலுத்தலானார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சிரவண பிதுர்பதி. இந்த ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து தான் உண்மையவே வாழ்வில் பேச வேண்டும், பொய்யுரைக்க மாட்டேன் அப்படின்னு இந்த ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து தான் தெரிஞ்சிருப்பார். அடுத்து, நாமார்க்கும் குடியெல்லாம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது? பாரதியாரா, பாரதிதாசனா, சுரதாவா, வே ராமலிங்கமா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பாரதியார்.
இதுவே நாமக்கல் கவிஞரும் ஒரு பாடல் பாடியிருப்பார் இதேமாரி. அது என்ன பாட்டு? 71. சிலம்பு கண்ணகி, மணிமேகலை மாதவி, கம்பராமாயணம் சீதை, சூளாமணி என்ன வரும்? நீலகேசியா, கேமசரியா, சுயபிரபையா, வளையாபதியா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, சுயபிரபை. கண்ணகிங்கிறது சிலம்பு, அதாவது கண்ணகி கதை மாந்தரில் ஹீரோயின் அப்படிம்பாங்க, நாடக தலைவி. மணிமேகலையில் மாதவி. நாடக மாந்தர்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் சுயபிரபை தான் சூளாமணியில் வர்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அலை என்ற சொல்லின் பொருள் ஒளி, கூப்பிடுதல், கொடு, புற்று. அலை, அலை ஞாபகம் வச்சுங்க. அலை. அலை என்ற சொல்லின் பொருள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, புற்று. அடுத்தது 73. குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் முருகனா, இந்திரனா, திருமாலா, வருணனா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, முருகன். முருகனுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, அதுதான் சேயோன் அப்படிம்பாங்க. சேயோன் அப்படிம்பாங்க. இதுவே திருமாலுக்கு மாயோன் அப்படிம்பாங்க. இந்த கடவுள் பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முறுக்கு தின்றால் இன்பம் வரும் கொஞ்சம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. முறுக்குனா முருகன், தின்றால் அப்படின்னா திருமால், இன்பம் அப்படின்னா இந்திரன், வரும் அப்படின்னா வருணன், கொஞ்சம் அப்படின்னா கொற்றவை. அடுத்தது 74. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, முல்லை பாட்டு. 75. நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகளா, பரிதிமார் கலைஞரா, பம்பல் சம்பந்தனாரா, அவை சண்முகமா? இதில் மொத்தம் 2 இருக்குது. அந்த 2 கரெக்டாக சொல்லுங்கள். நாடகவியல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பரிதிமார் கலைஞர். அடுத்தது 76. திருவிடுகம், ஏலாதி, நான்மணி கடிகை, சிறுபஞ்ச மூலம். இதோட ஆசிரியர்களை பொருத்தணும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது திரிகடுகம் காரியாசன், ஏலாதி கனிமேதாவியார், நான்மணி கடிகை விளம்பி நாகனார், சிறுபஞ்ச மூலம் தான் காரியாசன், திரிகடுகம் நல்லாதனார். ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் சி தவறாக சொல்லிட்டேன், இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் யார்? புகழேந்தியா, ஒட்டக்கூத்தரா, கம்பரா, ஔவையாரா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கம்பர். கம்பர் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா நூல்கள் எழுதியிருப்பார். கம்பராமாயணம், ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி அப்படின்னு எழுதியிருப்பார். இதுவே இன்னும் ஒரு நூல் இருக்குது, அது சரஸ்வதி மாலை அப்படிங்கிறத யார் எழுதியிருப்பா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரஸ்வதி மாலை ஞாபகம் வச்சுங்க. சரஸ்வதி மாலை. கூத்தராற்றுப்படை என்னும் சிறப்பு பெயர் பெற்ற 10 பாட்டு நூல். கூத்தராற்றுப்படை என்னும் சிறப்பு பெயர் பெற்ற 10 பாட்டு நூல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மலைப்படு கடாம். இதுவே குறைந்த அடிகளை கொண்டது இது முல்லைப்பாட்டு. அடுத்தது 79. வினையே ஆடவர்க்குயிர் அவ்வாறு கூறியது குறுந்தொகைன்னு நினைக்கிறேன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, குறுந்தொகை தான். முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை, இதை சொன்னது தொல்காப்பியர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, இது திருமூலர். விரல்களை 10 மூலதனம் தாராபாரதி. அடுத்தது கால்டுவெல் பிறந்த நாடு. இங்கிலாந்து, ஜெர்மனி, அயர்லாந்து, இத்தாலி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அயர்லாந்து. 81. மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுவர். பாரதியார், முடியரசன், சுரதா, அப்துல் ரஹ்மான். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அப்துல் ரஹ்மான்.
82 திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று புகழ்ந்தது பாடியவர் யார்? இது அனைவரும் கரெக்டாக சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொருத்தீங்க இந்த இரண்டுக்குமே நீங்கள் இது பாரதியார் வருமா பாரதிதாசன் வருமானு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பாரதிதாசன். இதுவே இவர் வள்ளுவர் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது பாரதியார். 83 நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யார்? தனிநாயகம் அடிகள், திருவி கல்யாண சுந்தரனார், மறைமலை அடிகள், உவே சாமிநாதர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, திருவி கல்யாண சுந்தரனார். இதுவே மக்கள் கவிஞர் என்று பாராட்டப்படுவர் யார்? அவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். 84 போற்றி நூல்களும் ஆசிரியர்களும் பொருத்தனும் போற்றி திருவகவல் பரமார்த்த குருகதை, முதுமொழி மாலை, பெண்மதி மாலை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, போற்றி திருவகல் அப்படின்னா அது எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை, பரமார்த்த குருகதை வீரமாமுனிவர், முதுமொழி மாலை உமரப்புலவர், பெண்மதி மாலை வேதநாயகம் பிள்ளை. அடுத்ததா பொறுத்துக்க பெத்தல கேம் குறவஞ்சி யார் எழுதுன? முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ். அழகர் கிள்ளை வெடித்தூது, தக்கையாக பரணி. இதை யார் எழுதுனா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது பெத்தலேகம் குறவஞ்சி யார்னா தஞ்சை வேதநாயக சாத்திரியார். முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ், குமரகுருபரர். அழகர் கிள்ளை விடுத்தூது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை, தக்கையாக பரணி ஒட்டக்கூத்தர். 86 தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனியே அவனுக்கோர் குணமுண்டு என்று கூறியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, நாமக்கல் கவிஞர். 87 தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும் என பாடிய கவிஞர். இதை அனைவரும் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கம்பர். 88 வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் யார்? இதற்கு சரியான விடை பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 89 கீழுள்ள சொற்களுக்கு காரண பெயர் சொல் எது? காற்று, மரம், விண், முக்காலி. இதற்கு சரியான விடை காரண பெயர் சொல். ஞாபகம் வச்சுங்க, காரண பெயர் சொல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, முக்காலி. ஏன்னா காரணம் கொடுத்துட்டு இருக்காங்க, 3 கால் இருந்தால் தான் அது முக்காலி. அப்போ இது சரியான விடை. 90 குன்றேரி என்பதன் இலக்கண குறிப்பு. குன்று ஏரி என்பதன் இலக்கண குறிப்பு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஏழாம் வேற்றுமை தொகை விடை. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் என்ன தவறு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் எது மாதிரி நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.